திருச்சிற்றம்பலம். எல்லாம் சிவன் செயல். அருள் தரும் கற்பகாம்பாள் ஒன்றாகிய கபாலீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு ஞானசம்பந்த பெருமான் அருமையான வழி கூறியுள்ளார். மண்ணில் நல்ல வண்ணம் வாயலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிர்க்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல அகுதூரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. மண்ணில் நல்ல வண்ணம் வாய்வதற்கு என்னங்க பண்ணணும்? அதிகாலை எழுந்துக்கணும், பெருமானை பூசை செய்யணும். எல்லாம் வல்ல பெருமானை நம் இல்லத்தில் அதிகாலை எழுது, அதான் வைகளும் சொல்லியிருப்பார். அதிகாலை பொழுதில் எழுந்து பூசை செய்து வழிபாடு செய்து திருமுறைகள் பாடினால் நாம் இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாயலாங்க. நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இறைவன் பார்த்து கொள்வான். சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் தவறான முடிவெடுக்கிறோம். இந்த பிறவி என்பது மீண்டும் மனித பிறவி என்பது கிடைப்பது மிகவும் அரிதுங்க. 2 கட்டைகளை உடைத்து கடல் சமுத்திரத்தில் 2 பக்கம் போட்டுட்டா அந்த 2 கட்டை எப்போ ஒன்றா சேருமோ அப்போ தாங்க மீண்டும் மனித பிறவி கிடைக்கும். அப்பேற்பட்ட அரிதான பிறவியை சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் இழந்துடலாமா? தவறான முடிவு எடுக்கவே கூடாது. அதனால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். வாய்வதற்கு வழி ஞானசம்பந்த பெருமான் சொன்ன வழிதான். வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. அதிகாலை பொழுது எழுந்து பெருமானுக்கு ஏற்றி போற்றி பூசை செய்தால் இந்த மண்ணில் நாம் நல்ல வண்ணம் வாழலாம். திருச்சிற்றம்பலம்.